வணக்கம் நண்பர்களே. மீண்டும் இந்த தளத்தை சந்திப்பதில் மகிழ்ச்சி. லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிரேஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூருக்காக நான் ராஜு வித் ராஜு ஹெச்டி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்ச ஒரு நண்பருக்கு ஒரு 2000 கிராஃப்ட் வந்து ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சிருக்காங்க. அவருக்கு எப்படி செஞ்சிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம நண்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தொடர்ச்சியாக கேட்குற ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பிஆர்பிலாம் பண்ண முடியாதுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டன்ட்டா நம்ம வந்து ஏர் ஃபால் வந்து ஆகுது இல்லையா? இப்போ நேச்சுரலா பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்பிரேஷன் செஞ்ச யாரா இருந்தாலும் சரி, அது பண்ணாத யாரா இருந்தாலும் சரி. ஸோ ஏர் ஃபால் வந்து அதிகமா கொட்டுது. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம வந்து வீட்டிலேயே இருந்து அத வந்து ஏர் ஃபால கண்ட்ரோல் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கான முழு வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த நண்பருக்கு வந்து 2000 கிராஃப்ட் ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சிருக்காங்க. ஸோ பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த நண்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு குட்டி முகம். ஸோ குட்டி முகம் இருக்கிறதால பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எம் ஷேப் பால்னஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, டெம்பரர் ஏர்லைனும் பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து சேர்த்து ஏர் டிரான்ஸ்பிரேஷன் நமக்கு வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, இவருக்கு நம்ம ஹை டென்சிட்டியாவே பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து டெம்பரல் ஏர்லைனும் சேர்த்து. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு டென்சிட்டி நம்ம ஜிக்ஸாக் நம்ம வந்து நார்மலாகவே பார்த்தோம்னா லா ஹெச்என்எஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, டென்சிட்டியில் கண்டிப்பாக வேற எந்த கிளினிக்கும் அடிச்சிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க அங்கே டென்சிட்டி கண்டிப்பாக நம்ம கொடுப்பாங்க. ஸோ அதை தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நண்பருக்கும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இவருக்கு நல்ல முறையில் கண்டிப்பாக பராமரிக்கும் பட்சத்தில் நல்லாவே பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சூப்பராக வரும் அப்படின்றத கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம சொல்லிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபாலை வந்து இமீடியட்டாக கண்ட்ரோல் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏர் ஃபால் ஆகுதுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்பி எடுக்காமல் நான் வந்து வேற ஏதாவது சான்சஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் பார்த்தீங்கன்னா, மசாஜ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பிளட் சர்க்குலேஷன் வந்து நல்லாவே பாஸ் ஆகும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா ஏருக்கும். ஸோ நிறைய டாக்டர்ஸ் சொல்லியிருப்பாங்க. நிறைய கிளினிக்ஸ் நீங்கள் அணுகியிருந்தா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து தெர்மோ ரோலர் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த தெர்மோ ரோலர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த முடியோட வேர்க்கால் பகுதியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸியாக பிளட் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு அது ஒரு வழிவகையை அது கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து மசாஜ் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நம்ம மசாஜ் கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ நம்ம வந்து இந்த கை வச்சுட்டு கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ அந்த 3 விரலையும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலையை இந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த விரல் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா பண்ண முடியும். ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் மசாஜ் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நினைப்பீங்க நீ வந்து கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணாலே போதுமா அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்மையே அறியாமல் ஒரு சலிப்புத்தன்மை நம்மளே அதை விட்டுருவோம். கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவோம். 1 வாரமோ 2 வாரமோ ஃபாலோ பண்ணுவோம். அதுக்கப்புறம் விட்டுருவோம். அது மாதிரி திரும்பவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏர் ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டுறது கண்ட்ரோல் ஆகாமல் கண்டினியூவாக போயிட்டே இருக்கும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய முடிவை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மசாஜ் பண்ணும்போது டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ 100% கிடைக்குமான்னு நான் சொல்ல முடியாது. பட் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த நம்ம வந்து சொல்லலாம். அதனால பார்த்தோம்னா சரியான முறையில் மசாஜ் பண்ணுங்க. தெர்மோ ரோலர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கிளினிக் அணுகியோ டாக்டர் அணுகி எப்படி பண்ணுறதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து தெர்மோ ரோலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம். அப்படி பயன்படுத்த பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபால் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து தடுக்கிறதுக்கான ஒரு முறையாக கண்டிப்பாக இதை நம்ம பார்க்கலாம். அதே போல் நம்ம வந்து முன்னே சொன்ன மாதிரி பார்த்தோம்னா இந்த மசாஜ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சவங்க ஒரு ஒரு 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணுறதா கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா நம்ம வந்து ஏர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா முடியுமே டிரான்ஸ்பிரேஷன் செஞ்ச மேக்ஸிமம் ஏர் வந்து கட்டாகி விழுந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரீக்ரோத் ஆகும். ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா 5-6 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லா முடியுமே க்ரோத் ஆகிடும். மேக்ஸிமம் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா எல்லா முடியுமே க்ரோத் வந்துடாது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஒரு வருஷம் வரைக்கும் மொட்டையே அடிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கான காரணம் நம்ம முடி வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய் அந்த விழுந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோத் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் கூட நீடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்போ அந்த வேரானது கொஞ்சம் நம்ம ஸ்கின்னை முட்டி வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த மசாஜ் பண்ணும்போது வெளியே வரக்கூடிய அந்த முடியை வந்து திரும்பவும் உள்ள அமுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாயிடும். அது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா முடி சுத்தமே வராத பட்சத்தில் ஒரு சூழ்நிலை கூட உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்டேஷன் செஞ்சவங்க மருத்துவரின் அணுகுமுறைப்படி நீங்கள் வந்து இதை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்ற நண்பர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு அப்புறமா இருக்கவங்களும் சரி, இல்லை டிரான்ஸ்போர்டேஷன் செய்யாமல் ஏர் ஃபால் ஆகுன்றதும் சரி, நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மசாஜை கண்டினியூ பண்ணலாம். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஏர் ஃபால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம்.
லார்ஜ்னஸ் ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல ஹேருக்கு மட்டும் இல்லைங்க, ஸ்கின்னுக்கும் நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்பவே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸான மெஷினரி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணால் உங்களுக்கு அது தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஃபீஸ் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை கிளினிக் ஏறிங்கனாலும் பிரச்சனை இல்லை. இங்கே ஒரு முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். வந்து பார்த்தா மட்டும்தான் மற்ற இடங்கள்ல என்ன நடக்குது, இங்கே நடக்குதுன்றது அதை விட இது பெஸ்ட்டாக இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமும் தெரிஞ்சு கண்டிப்பாக நீங்கள் புரிவதற்கான ஒரு வாய்ப்பாக கண்டிப்பாக அமையும் அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். ஸோ அதனால் நம்ம நிறைய இடத்துல திரும்ப திரும்ப ஒவ்வொரு வீடியோவும் சொல்கிறது இதுதான். அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு 1000 சில 1000 செலவு பண்ணி ரொம்ப லாங்லேருந்து வர்றவங்க கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கன்சல்டேஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பல ஆயிரக்கணக்கான ரூபாய் மிச்சமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக பதிவு செய்துக்கலாம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பணம் எவ்வளோதான் இருந்தாலும் இந்த முடி வேர்க்கால் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கிராஃப்ட் வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வேறு ஆள்கிட்ட இருந்து வாங்கி நீங்கள் பயன்படுத்த முடியாது. காசு இருந்தாலும் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் தள்ளப்பட்டுருவீங்க. மேலும் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கிளினிக் நம்பர் டிஸ்கஷன் கொடுக்குறேன், என்னுடைய நம்பரும் கொடுக்குறேன். எனி டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட் தான் வாட்ஸ்அப் பண்ண கால் பண்ணுங்க, பதில் கேதர் இருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.